வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2024 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் படிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 மதிப்பெண் வினாக்கள் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செக்ரட்டரி இன்வெசிவ் டப்பீட்டம், சுரப்பு மற்றும் ஊடுருவு வகை டப்பீட்டத்தை வேறுபடுத்துக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர், மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் பெயர்களை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பேக்ராஸ், பிற்கரப்பு என்றால் என்ன? நேம் த என்சைம்ஸ் இன்வால்வ் இன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் யூகேரியாட்டிகளில் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் பங்கு பெறும் நொதிகளின் யாவை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கேத்ரோஃபில்லி என்றால் என்ன? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிவ் த நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ இஸ் ரீடிஸ்கவர்ட் ஃபார் மென்டலியத்தை மறு ஆய்வு செய்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக. வாட் இஸ் இன்ட்ரிஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன், கிளாசிஃபை த ஜீன் இன்ட்ராக்ஷன். மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல் என்றால் என்ன? மரபணு இடைச்செயல் வகைகளை கூறுக. அடுத்து பார்த்தோன்னா, வாட் இஸ் ஜீன் மேப்பிங், மரபணு வரைபடம் என்றால் என்ன? ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் PBR 322, PBRின் படம் வரைக. வாட் இஸ் சொமாட்டிக் ஹைபிரிடைசேஷன், உடல கலப்பினமாக்கல் என்றால் என்ன? விச் ஆஃப் த 2 பினாமினா கன்சிடர்ட் டு ஆஸ் ஏ இன்ஹெரிடன்ட் ஃபார் கெப்பாசிட்டி ஆஃப் லிவிங் செல், எந்த இரு அடிப்படை கொள்கை உயிருள்ள தாவர செல்களின் உள்ளார்ந்து காணப்படுகிறது? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஃபைன் எக்ஸ்பிளான், பெரிக்கூறு வரையறு. சிக்னியன்ஸ் ஆஃப் பார்த்தனோகார்பி, கருவுரா கனிகள் முக்கியத்துவத்தை எழுதுக. வாட் இஸ் ரெப்ளிகேஷன் ப்ரோக், இரட்டிப்பாதல் கவை என்றால் என்ன? நேம் த கெமிக்கல் யூஸ்டு இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர், மரபணு மாற்றத்துக்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களின் பெயர்களை எழுதுக. வாட் ஆர் த லீத்தல் ஜீன்ஸ், கொல்லி மரபணு என்றால் என்ன? வாட் இஸ் எண்டோதீலியம் என்றால் என்ன? டிஃபைன் டெஸ்ட் கிளாஸ் ரொம்ப முக்கியம். நேம் த என்சைம்ஸ் யூஸ்ட் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியலில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் யாவை? ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் பாட்னிக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மார்க் 3 மார்க் இதில் இருக்கிறது நல்லா படிச்சுக்கோங்க. வாட் இஸ் டாட்டா பாக்ஸ், டாட்டா பேலை என்றால் என்ன? வாட் ஆர் த ஜம்பிங் ஜீன்ஸ், தாவும் மரபணு என்றால் என்ன? டிஃபைன் சைப்ரிட் வரையறு. வாட் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், தடைக்கட்டு நொதி என்றால் என்ன? டிஃபைன் டோட்டிபொட்டன்சி, முழு ஆக்குத்திறன் என்றால் என்ன? ரைட் த டைப் ஆஃப் செல் பேஸ்ட் ஆன் பொசிஷன் இன் ஸ்போரோஜினஸ் செல், வித்துருவாக்க செல் அமைவிடத்தை பொறுத்து சூழின் வகைகள் யாவை? நேம் த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிடன்ஸ், மரபுசாரா பாரம்பரியம் யாவை? ரைட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சட்டன் அண்ட் போரிக் கான்செப்ட், சட்டன் மற்றும் போரிக் கோட்பாடுகளை எழுதுக. வாட் இஸ் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட், கிவ் த எக்ஸாம்பிள், கருவுரா கனிகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு. எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் வெக்டர், தாங்கி கடத்தியின் வகைகள் யாவை? டிஃபைன் பயோ ரெமிடியேஷன், உயிரி வழித்திருத்தம் வரையறு. வாட் இஸ் மீன் பை ஜீன் இன்ட்ராக்ஷன், மரபணு இடைச்செயல் என்றால் என்ன? வாட் இஸ் கால்டு சொமாட்டிக் ஹைபிரிடைசேஷன், உடல கலப்பினமாக்கம் என்றால் என்ன? விச் மெத்தட் இஸ் இன்வால்வ்ட் இன் ரிமூவல் ஆஃப் கேட்மியம் ஃப்ரம் த கண்டாமினேட் சாயில், கிவ் எக்ஸாம்பிள். மாசடைந்த மண்ணிலிருந்து கேட்மியத்தை அகற்றும் முறை யாது? எடுத்துக்காட்டு கூறுக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன், பாரம்பரியம் மற்றும் வேறுபாடு. PUC 18 படம் வரைந்து பாகம் குறிக்கும். ட்ரா அண்ட் லேபிள் PUC டயக்ராம். 3 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ரைட் த சீனியன்ஸ் ஆஃப் பார்த்தனோகார்பி, கருவுரா கனி முக்கியத்துவத்தை எழுதுக. எனாமரேட் த கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எண்டமோபில்லஸ் ஃப்ளவர், பூச்சி மகர்ந்த சேர்க்கை மலர்களின் பண்புகளை எழுது. அடுத்து பார்த்தோன்னா, ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் க்ரையோ ப்ரிசர்வேஷன், உரை குளிர் பாதுகாப்பு குறிப்பு வரைக. வாட் ஆர் த ரீசன் ஃபார் மென்டல் சக்ஸஸ் இன் தர் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட், மென்டலுடைய பயிர் பெருக்கு சோதனை வெற்றிக்கான காரணங்கள். ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் லேயரிங், ஒட்டுதல் பதியமிடுதல் வேறுபாடு. ட்ரா த டயக்ராம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆனியூப்ளாய்டி, மெய்யில்லா மடியம் வகைகள் படம் வரைக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, வாட் இஸ் மீன் பை கேப்பிங் அண்ட் டைலிங், நுனிமூடல் மற்றும் வளவாக்கம் என்றால் என்ன? ரைட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரிஸ்க் இன் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட், மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மை மற்றும் தீமைகள் யாவை? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்ப்ரியாய்ட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சீட், வேறுபடுத்துக கருவுருக்கள் செயற்கை விதைகள். வாட் இஸ் பயோ ரெமிடியேஷன், கிவ் அன் எக்ஸாம்பிள், தாவர சுட்டிக்காட்டிகள் என்றால் என்ன? ட்ரா அண்ட் லேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப்
மெச்சூர் எம்ப்ரியோ சாக். முதிர்ந்த மகரந்த பையின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். வாட் இஸ் பீடியோட்ரோபி? கிவ் அன் எக்ஸாம்பிள். பல்பண்பு கூறுத்தன்மை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. அடுத்து பார்த்தோன்னா வாட் இஸ் கிராசிங் ஓவர்? இன் விச் ஸ்டேஜ் ஆஃப் அக்கர்ஸ் இன் மியாசிஸ். குறுக்கேற்றம் என்றால் என்ன? இது குன்றல் பகுப்பு 1 எந்த நிலையில் நடைபெறுகிறது? ரைட் த அட்வான்டேஜ் ஆஃப் பீட்டி காட்டன். பீட்டி பருத்தியின் நன்மைகளை எழுதுக. வாட் இஸ் ஹோமோக்ளோனல் வேரியேஷன்? உடல் நகல்சார் வேறுபாடு என்றால் என்ன? ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை வெக்டர்? ஒரு தாங்கி கடத்தியினை எவ்வாறு அடையாளம் காண்பாய்? வாட் இஸ் கோடாமினன்ஸ்? கிவ் த எக்ஸாம்பிள். இணை ஓங்குத்தன்மை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3வது பாடத்தில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோடிங் அண்ட் நான் கோடிங் ஸ்டாண்டு. குறியீடு மற்றும் குறியீடற்ற இலை வேறுபாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபைன் ஸ்டெர்லைசேஷன். ஹவ் வில் யூ ஸ்டெர்லைஸ் த கல்ச்சர் ரூம்? நுண்ணுயிர் நீக்கம் என்றால் என்ன? வளர்ப்பு அறையில் எவ்வாறு நுண்ணுயிர் நீக்கம் செய்வாய்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் த 7 கான்ட்ராஸ்டிங் டேட்ஸ் ஆஃப் மென்டல். மென்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறுக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா அண்ட் லேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றம் படம் வரைக. அதே மாதிரி இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். வாட் இஸ் ரெப்ளிகேஷன் ப்ரோக்? இரட்டைப்பாதல் கவை என்றால் என்ன? வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு க்ரோயிங் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா? ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு பொருட்களை பயன்படுத்துவாய். அடுத்து பார்த்தோன்னா வாட் ஆர் த சோமோக்ளோனல் கேமிட்டோக்ளோனல் வேரியேஷன்? உடல் நகல்சார் வேறுபாடு கேமிட்டோ நகல்சார் வேறுபாடு என்றால் என்ன? டிஃபைன் எபிபில்லஸ் பட். இலை வளர் முட்டு வரையறு. வாட் இஸ் எம்பிரிக்கல் லா? அனுபவ விதி என்றால் என்ன? அடுத்து வந்து பார்த்தோன்னா வாட் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ்? தடைக்கட்டு களம் என்பது என்ன? எக்ஸ்பிளைன் த 3 கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஹேவ் எ ரிசர்சிவ் லீத்தல் ஜீன் ஆன்டிரைனம் ஸ்பீசிஸ். ஒடுங்கு கொல்லி மரபணு பெற்றுள்ள ஆன்டிரைனம் காணப்படும் 3 வகை தாவரத்தை எழுதுக. லிஸ்ட் அவுட் த டைப் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். திசு வளர்ப்பின் வகைகள் யாவை? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் வேறுபாடு. வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் விச் இஸ் ரெக்யூர்ட் ஃபார் ஃபேசிலேட் த குளோனிங் வெக்டார். ஒரு தாங்கி கடத்திக்குள் நகலாக்கம் எளிதாக்க தேவைப்படும் பண்புகள். ரைட் த அப்ளிகேஷன் ஆஃப் சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ். உடல கருவாக்கம் பயன்பாடுகள் யாவை? ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஷின் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் படிக்கணும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கு சொல்லி தனியாக வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.